வெல்கம் டு சிகரம் தொடுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா, அது வந்து நேற்றைய செய்தி வெளியீட்டில் டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கான நடைமுறையை வந்து மாற்றிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆனுவல் பிளானர் விட்டாங்களே 2024க்கான ஆனுவல் பிளானரையும் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணி வந்துட்டு நமக்கு வந்து வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து குரூப் 2 மற்றும் 2A அதை வந்து அவங்களோட எக்ஸாம் பேட்டர்னையும் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து செய்தி வெளியீடாகவும் விட்டுருக்காங்க. நமக்கு வந்து அந்த எக்ஸாம் பேட்டர்னையும் வந்து தனியாகவே வந்துட்டு ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி செய்தி வெளியீடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியினுடைய செய்தி வெளியீடு எண் வந்து 58/2024, நாள் வந்து 24/4/2024. சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 2024ஆம் ஆண்டிற்கான தேர்வு கால அட்டவணை வந்து 20/12/2023 அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வந்து வெளியிடப்பட்டது. தற்போது தேர்வுகளினுடைய நலன் கருதியும் தெரிவின் முறைகளை விரைந்து செயல்படுத்தவும் தொழில்நுட்ப பதவிகளுக்காக நடத்தப்படும் பல்வேறு தேர்வுகளை ஒருங்கிணைத்தும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2Aவில் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வு திட்டத்தை மாற்றி அமைத்தும் 2024ஆம் ஆண்டிற்கான தேர்வு கால அட்டவணை வந்து திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு திருத்தி அமைக்கப்பட்ட அந்த 2024ஆம் ஆண்டிற்கான தேர்வு கால அட்டவணை வந்து தேர்வாணைய இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அதான் இதில் என்னன்னா, அந்த 2A இருக்கு இல்லையா, நான் என்ட்ரி போஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த போஸ்ட்டை வந்து இப்போ வந்துட்டு அதில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, வாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதுதான் வந்து அவங்க வந்து மாற்றி அமைச்சு அந்த ரிவைஸ் பண்ண ஆனுவல் பிளானரு. இதில் சொன்னபடி தான் பார்த்தோன்னா குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லாமே வந்துட்டு விட்டுருக்காங்க. ஸோ கீழே பாருங்கள், ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த குரூப் 2, 2A இது ரெண்டுக்குமே வந்துட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு குரூப் 2ஆக இருக்கட்டும் 2A ரெண்டுக்குமே வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்துட்டு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம வழக்கமாக வந்து குரூப் 4 எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நமக்கு வந்து ப்ரிலிமினரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். இது வந்து ஒரு குவாலிஃபைங் தான். சரிங்களா? ப்ரிலிமினரி வந்து இந்த மார்க் எடுத்துக்க மாட்டாங்க, குவாலிஃபைங் தான். ரெண்டுக்குமே உண்டு. ஓகேங்களா? குரூப் 2க்கு உண்டு, 2A ரெண்டுக்குமே உண்டு. குரூப் 2 இருக்கு இல்லைங்களா, அந்த போஸ்ட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓகேங்களா, SSLC அதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம வந்து எழுதணும். இது வந்து குவாலிஃபைங் தான் எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு, அதை வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எடுத்துக்கிடுவாங்க. இதை வந்து நமக்கு வந்து ஸ்கோரிங்க்கும் இதை வந்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம வழக்கமாக குரூப் 2 வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எழுதுவாங்க இல்லையா, அதே மெத்தட் தான் இதில் வந்து பின்பற்றிருக்கிறாங்க. இந்த குரூப் 2A இருக்குது பார்த்தீங்களா கீழே, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கோரிங்காக எடுத்துக்கக்கூடிய எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து தியரிஸ் வந்து கொடுக்கல. தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து டெஸ்கிரிப்டிவில் எழுதணும். அதுவும் வந்து குவாலிஃபைங்க்கு மட்டும்தான் நம்ம வந்து எழுத போகிறோம். சரிங்களா? கீழே இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், மேத்ஸ், ஓகேங்களா, ரீசனிங் மற்றும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்புறம் லாங்குவேஜ் தமிழ் அல்லது இங்கிலீஷில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, இது அப்ஜெக்டிவ் மட்டும்தான். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து குரூப் 2A வந்து டிஸ்கிரிப்டிவில் ரெண்டுமே சேர்த்தா குரூப் 2, 2A ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிட்டு குரூப் 2க்கு மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ் வச்சிருக்காங்க. குரூப் 2Aக்கு வந்துட்டு நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இந்த நடைமுறை தான் பழக்கத்தில் இருந்துச்சு. அதாவது ப்ரிலிமினரி இல்லாமல் இருந்தது, இப்போ வந்துட்டு நமக்கு ப்ரிலிமினரியோட சேர்த்து வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? பழைய மெத்தடை தான் திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. வேறு ஒன்றும் பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணலை. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த ஆனுவல் பிளானரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விடாமல் நல்லா படிங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்டி நம்ம வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து அடித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். சரிங்களா? தேங்க்யூ.